அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய உலகம் வெகு வேகமா போயிட்டு இருக்கு. நம்மள எத்தனை பேர் வெளியில சிரிக்கிறோம், ஆனா உள்ளத்துல தினம் தினம் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளால அழுதுட்டு இருக்கோம். எத்தனை பேர் பொய்யா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது போல நடிச்சிட்டு இருக்கோம். மனசுல சொல்ல முடியாத கவலைகளையும் உடம்புல தீராத நோய்களையும் வச்சுக்கிட்டு. கவலைக்கான காரணம் என்னவா கூட இருக்கலாங்க. பணக்குறைவாக இருக்கலாம், சம்பாதிக்க தெரியாம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், நோய் நொடி, வாழ்க்கை துணை, இப்படி ஒன்று ரெண்டு இல்லைங்க, அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம எல்லாரையும் படைச்சவன் யாருங்க? அல்லாஹ், நம்ம ரப்பு. அல்லாவோட அன்பை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியுமாங்க? முடியவே முடியாது. சுபஹானல்லாஹ். அல்லாவோட அன்பு அளவில்லாததுங்க. உலகத்தோட அதிகபட்ச அன்பு என்னங்க? ஒரு தாயோட அன்பு. ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கிற அன்பு உலகத்திலேயே சொல்ல முடியாத அளவில்லாத அன்பு. அந்த தாயை விட எத்தனையோ மடங்கு அன்பாலங்க அல்லாஹ். அல்லாவோட அன்பை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு துன்பத்தை நாம் கொடுப்பதில்லை. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுதுங்க. அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தர்றான், ஆனா நம்ம சக்திக்கு ஏற்பதான் தரான். அப்படி தர்ற சோதனைகள் நம்ம பாவங்களை தினம் தினம் மன்னிச்சிட்டு இருக்கு. அப்போ சோதனைகள் கூட நம்ம நல்லதுக்காகத்தானே நம்ம அன்பாலன் அல்லாஹ் தர்றான். சோதனைகளை நம்ம அல்லாஹ்விடம் இன்னும் 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 சொல்லும் போது இந்த சோதனைகள் நம்மள அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கமாக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும் இந்த உலகத்துல? நபி அவங்க திருமிதியில என்ன சொல்றாங்கன்னா, நோய்கள் பாவங்களை களைத்து விடும். ஒரு முஸ்லிம் பசியால் வாடினாலும் அதற்காக பாவங்கள் நீக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாம எல்லாமே இந்த உலகத்துல தற்காலிகம் தாங்க. இன்பம் துன்பம் மாறி மாறி வரக்கூடியதுதான் இந்த வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துன்பத்துக்கு பிறகு நிச்சயமாக நிம்மதி இன்பம் வரும். சில சோதனைகளுக்கான காரணங்கள் நம்ம பாவங்களாக கூட இருக்கலாங்க. துஆக்கள் தாமதிக்கப்படுவது நமது உள்ளங்கள் தூய்மை இல்லாததாக கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல தீய கெட்ட எண்ணங்கள் நம் நோய்களுக்கு வேறாக இருக்கலாம். அனைத்தையும் அறிந்தவன் நம்ம அல்லாஹ் மட்டுமே. அல்லாஹ்வின் நினைவால் தான்க உள்ளங்கள் அமைதி அடையுது. ஆனா நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல, நம்ம நபியவங்க ஹதீஸ்கள்ல இதற்கான அழகான தீர்வுகளை நமக்கு சொல்லி தராங்க. முதலாவதா தொழுகை. நம்ம தொழுகையில ஈடுபட்டதுனால நம்ம உள்ளங்கள் அமைதி அடையுதுங்க. நமக்கு தொழுகையில அல்லாஹ்விடம் என்ன வேணுமானாலும் பகிர்ந்துக்கலாங்க. அல்லாஹ் எப்பவுமே இந்த அடியான் என்கிட்ட இப்படி கேட்டான், இந்த அடியான் இந்த விஷயத்த கேட்டான் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லி காட்ட போறது இல்லைங்க. நம்ம எல்லாரையும் படைச்ச அல்லாஹ் நம்ம தாயை விட எத்தனையோ மடங்கு அன்பாலன் அல்லாஹ் நமக்கு தராமலா இருக்க போறான். அல்லாஹ் கிட்ட நீங்க எல்லாத்தையுமே தொழுகையில பகிர்ந்துக்கங்க. நிறைய நிறைய திக்ர் செய்யுங்க. உங்களால முடியுமான அளவு நேரம் எந்த அளவு திக்ர் செய்ய முடியுமோ அந்த அளவு திக்ர் செய்யுங்க. அதிகம் அதிகம் தௌபா செய்து உங்க பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் 2 கையையும் ஏந்தி மன்னிப்பு கேளுங்க. அது மட்டுமல்லாம அந்த பாவங்களை அந்த நேரத்திலிருந்தே விட்டுடுங்க. பாவங்களை விட்டுட்டு அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் உங்கள் சோதனைகளை நீக்கி விடுவான். இறைவன் மீதாக நீங்கள் அதிகம் அதிகம் நம்பிக்கை வைங்க, தவக்கல் வைங்க. அல்லாஹுடைய நாட்டங்கள் எப்பவுமே சிறப்பானதாகத்தான் இருக்குங்க. நீங்க இந்த உலகத்துல உங்க நெருங்கிய உறவுகளிடம் போய், அது உங்க குடும்ப உறுப்பினராயிருக்கலாம், இல்லைன்னா உங்க நெருங்கிய நண்பனாயிருக்கலாம், அவங்க கிட்ட போய் நான் உன்னை நிறைய நம்புறேன், நீ எப்படியாவது இதை செஞ்சு முடிச்சிடுவ, நீ எப்படியாவது இதை செஞ்சு தந்துடுவன்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படியாவது அந்த காரியத்தை முடிச்சு உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ இந்த உலகத்துல அல்லாஹ்வால படைச்சப்பட்ட அந்த மனிதர்களிடமே அப்படி இருக்கும் போது, நீங்க அவங்க மேல வச்ச நம்பிக்கையினால அவங்க அதை உங்களுக்கு முடிச்சு தரும் போது, அல்லாஹ்
இந்த உலக மனிதர்கள் அனைவரையுமே படைச்சவன். அவன் மேலே வச்சுற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதுங்க. அதிகம் அல்லாவை நம்புங்க. நிறைய தொழுகையில் ஈடுபட்டு நிறைய திக்கர் செஞ்சு பாவங்களை விட்டுடும் போது உங்கள் சோதனைகள் கவலைகள் மறைஞ்சு உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். இஸ்லாம் ரொம்ப அழகான மார்க்கம், ரொம்ப அழகான எளிமையான மார்க்கம். இதில் சொல்கிற விஷயங்கள் அனைத்தையும் கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது. முடியுமான அளவு அடுத்த மனுஷங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சிரிச்சுறது கூட இஸ்லாத்தில் சதக்கா. அதிகம் உங்களாலான நற்குணங்களை மற்ற மனிதர்களிடம் காட்டி அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச அடியானா மாறிடுங்க.